தொட்டாசினிங்கியை தொட்டு விளையாடும் குழந்தைக்கு சுருங்கும் இலைகள் அதிசயம். தொட்டாச்சினிங்கிக்கு குழந்தையின் கரங்கள் பேரதிசயம். உணர்வால் மனித மனங்களை தொட முனைபவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள். தன் உணர்வால் சமூகத்தின் இதயத்தை தொட்ட அவர் இவர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த இவர் மனிதம் போற்றிய இலக்கிய போராளி. நாகலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவர். முற்போக்கு எழுத்தாளர் சங்க துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். இவரது மைதானத்து மரங்கள் என்ற கதை ஜெயகாந்தனால் இலக்கிய சிந்தனை விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு தமிழ் துணைப்பாட நூலில் இடம்பெற்றது. கிளிசல்கள், மீசைகள், சிறைகள், கந்தர்வன் கவிதைகள் என 4 கவிதை தொகுதிகளையும், பூவுக்கு கீழே, கொம்பன் உள்பட 5 சிறுகதை தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார். இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய சாசனம் என்ற படத்தின் கதை இவருடையதுதான். தொழிற்சங்கவாதி, கவிஞர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட இவர் யார்? அவர்தான் இவர், எழுத்தாளர் கந்தர்வன். எழுத்தாளரும் எனது அருமை நண்பருமான கந்தர்வன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. அவருடைய கவிதைகளில் அற்புதமான சமூக நையாண்டியும் அரசியல் நையாண்டியும் இருக்கும். அதை நாம் வாசித்தாலும் அந்த ஆவேசம் நமக்கு பிறக்கும். சமூக எதிர்ப்புணர்வு நம்முள் எழும். அவர் வாசிக்க நாம் கேட்டாலும் கவியரங்கத்திலே வாசிப்பார். அப்பொழுதும் அதே ஆவேசம், எதிர்ப்புணர்வு நம்முடைய நெஞ்சத்திலே எழும். அப்படி ஒரு ஊசி குத்தல் என்பது அவருடைய கவிதைகளிலே இருக்கும். என்னால் மறக்க முடியாத 2 கவிதைகள், சிறு கவிதைகள் தான். ஒன்று, இன்றைக்கும் அது எவ்வளவு தேவை என்பதை தமிழ் சமுதாயம் அறியும். தனி கிளாஸில் டீ கொடுக்க, பொது கிளாஸில் டீ கேட்க, ஒரு டீயின் விலை 9 உயிர்கள். டீயின் விலை கூடுது குறையுது என்று பார்க்கிறோம். அநேகமாக எல்லா விலையோடும் சேர்ந்து அதுவும் வானத்திலே பறக்கிறது. ஆனால் ஒரு டீயின் விலை 9 உயிர்கள் என்று இந்த சாதி ஆணவத்தின் காரணமாக தீண்டாமை இன்றைக்கும் தலைவிரித்து ஆடுகிறது. அது இத்தகைய கொடூரத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று கவிதையிலே சொன்ன ஒரு மகா கலைஞன் நம்முடைய கந்தர்வன். சமூக நையாண்டிக்கு இந்த கவிதை ஒரு நல்ல உதாரணம் என்றால், அரசியல் நையாண்டிக்கு ஒன்றை சொல்லுவேன். எம்எல்ஏ சட்டையில் 2 பைகள், எம்பி சட்டையில் 4 பைகள், மந்திரி பையையே சட்டையாக மாட்டிக்கொண்டார். அன்றைக்கே நம்முடைய கந்தர்வன் இந்த ஊழல் முடை நாற்றத்தை இலக்கிய ரீதியாக அம்பலப்படுத்தி காட்டினார். ஆக இவற்றையெல்லாம் அவர் வாசிக்கும் பொழுது கவியரங்கத்திலே அனைவரும் ஆவேசத்துடன் உற்சாக குரல் கொடுப்பார்கள். ஆனால் கவிதையில் சமூக நையாண்டி மற்றும் அரசியல் நையாண்டி மட்டுமல்ல, சில நீள் கவிதைகளில் சிறுகதையே ஒளிந்திருக்கும். சிறுகதையை கவிதையாக வடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய கந்தர்வன். என்னால் மறக்க முடியாத ஒரு சிறுகதை துண்டு என்கிற சிறுகதை. துண்டை ஒரு உருவகமாக, ஒரு குறியீடாக அற்புதமாக கையாண்டிருப்பார். ஒரு விவசாய கூலி அவர் அந்த துண்டு அவரை பொறுத்தவரையில் வீட்டிலிருந்து கிளம்பி பண்ணைக்கு போய் அந்த எஜமான் முன்பு வேலை பார்க்கும்போது, வீடு திரும்பும்போது என்று அந்த துண்டு எங்கெல்லாம் இடம் மாறுது என்பதை ரொம்ப இயல்பாக சொல்லிக்கிட்டே இருப்பார். படித்து வரும்போது நமக்கு ஏன் இவ்வளவு விரிவாக சொல்லிக்கிட்டு வர்றாருன்னு. கடைசி முத்தாய்ப்பு எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு நாள் அந்த துண்டை எடுக்காமல் கிளம்புவார். மனையால் கூட என்னங்க துண்டை மறந்துட்டு போகிறீங்களே அப்படிங்கும்போது அவர் சொல்வார், இது பெரிய அச்சலாத்தியாக இருக்குது, இந்த துண்டோட ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி பண்ண வேண்டியிருக்குது அப்படிம்பார். ஏன்னா அது போகும்போது தோளில் இருக்கும் துண்டு, ஆனால் எஜமான் வீட்டுக்குள்ளே போகும்போது, பண்ணைக்குள்ளே போகும்போது அது இடுப்புக்கு வந்துடும். இப்படி ஒவ்வொரு இடமா அது மாறும். இது பெரிய தொல்லையாக இருக்க வேணாம்னு போவார். அன்னைக்கு போய் வழக்கம் போல் எஜமானை பார்த்துட்டு வேலையில் போகும்போது, வீடு திரும்பும்போது எஜமான் கேட்பார், ஏன்பா இன்னைக்கு என்ன துண்டு கொண்டு வரலையா
அது உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சே அப்படிம்பார். இவ்வளோதான் கதை. அப்படியான அந்த கவனிச்சிருக்காரு எஜமானும். தோளிலோடு துண்டு போட்டு வருகிறவர் தன்னை பார்த்தவுடன் அதை எடுத்து இடுப்பிலே கட்டுகிற அந்த பவியத்தை எஜமான் ரசித்திருக்கிறார். இப்போ துண்டு இல்லாமல் வரும் பொழுது அங்கே ஒரு ஆதிக்கம் உடைபடுகிறது. ஆகவே துண்டுக்குள் சமுதாய ஆதிக்கத்தை சொல்லி அது உடைபட வேண்டும் என்கிற ஆசையையும் வெளிப்படுத்தினார். அதை விட உளவியல் ரீதியாக கூட ஒரு கதை எழுதியிருக்கார். அதில் என்ன வரும்னா, ஒரு பாட்டி, அந்த பாட்டியுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லுவாங்க. பேரம்பேத்தி, கொள்ளு பேத்தியெல்லாம் பெற்ற ஒரு பாட்டி. குடும்ப போட்டோ வரும். குடும்ப போட்டோவை பாட்டி கிட்ட காமிச்சா பாட்டி பேரம்பேத்தி மேல ரொம்ப பிரியம், கொள்ளு பேரை மேல பெரிய பிரியம். ஆனா போட்டோவில் அவ்வளவு பேர் இருப்பாங்க. பாட்டி என்ன சொல்லும்னா, தான் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லும். அவ்வளவு பேர் அசந்துவாங்க. என்ன பாட்டி உன்னைய பத்தி சொல்ற? ஆமாடா, இது என்ன இளவு, எனக்கு ஒன்றும் புரியல, போட்டோவில் பார்த்தா என்னத்தான் முதல்ல பார்க்க சொல்லுது அப்படின்பாப்புல. மனித உளவியல், அந்த அகம் என்பது எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு விரிந்த மனசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தனி மனித அகம் என்பது அது பாட்டுக்கு அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் என்பதை ரொம்ப அற்புதமா நுணுக்கமா சொல்லுவார். அவருடைய கதை எளிமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உச்சத்தையும் தொடும். அவருடைய படைப்புகள் ஜனரஞ்சகத்தையும் தரத்தையும் இணைக்கக்கூடியவை. இன்னும் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு, அடுத்த கட்டத்துக்கு தமிழ் இலக்கியத்தை எடுத்து செல்ல மிகப்பெரிய ஏணியாக கந்தர்வனும் அவருடைய படைப்புகளும் இருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். அவர்தான் இவர் எழுத்தாளர் கந்தர்வன்.